திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஆவலோடு எதிர்பார்த்த அதிக பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எல்லாரும் அப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்க, என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கதை இருக்கும், எப்படி டைரக்ஷன் இருக்கும்னு. அதுதான் நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் இல்லை விண்வெளி நாயகன் கமலஹாசன் நடித்த தக் லைஃப் அப்படிங்கிற படம். மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வந்த படம். இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எல்லார் மனசுலையும் உருவாக்குச்சு. ஆனால் இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சில டைட்டில்லாம் பார்த்துட்டு அப்புறம் இது ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டோரி அது தெரிஞ்சு போச்சு. தக் லைஃப்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் ஸ்டோரியில் அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த டீசரில் கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்கிறது, ஏழாம் அறிவு படத்தில் தானே அந்த படம். ஆமாம், போதி தர்மர் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு அப்படி என்ன சக்திவேல் நாயகன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் பேசிட்டு 7 பேர் அடிக்கிறது. 7 பேர் அடிக்கும் போது நான் பிரம்மாண்டமாக இருக்குது பார் ஃபைட் அப்படின்னு நினச்சா, படத்தில் யார் அடிக்கிறாருன்னு பார்த்தா பக்ஸை தான் கொடூரமாக அந்த ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு அடிக்கிறாரு. சரி, ஓகே, இந்த கதையில் ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் என்ன மாதிரியான கதைக்களத்தை கொண்டிருக்கும் இந்த படம் தக் லைஃப் அப்படிங்கிறத முன்னாடியே ரொம்ப நிறைய யோசிச்சுக்கிட்டே போனோம். சரி, இது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும், நாயகன் படத்துலேருந்து இது இப்படி இருக்கும், ஒருவேளை நாயகன் கதையில் இந்த பார்ட் 2 மாதிரி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு போனோம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு போனப்போ அங்கே நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு கதை. ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிறதான் எல்லார் மனசுலையும் கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா மணிரத்னம் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னாலே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனப்பு, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் பேசி பழக்கப்பட்ட நமக்கு இந்த படத்தில் கிடைச்சது என்னவோ ஒரு வகையான ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய கதை ரொம்ப நார்மலாக, அதாவது என்னென்னா, ஒரு சின்ன வயசில் இவர் ஒரு பெரிய அடியாள் கேங்ஸ்டர். கமல் சார் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டரில் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து, அந்த விபத்தில் கிடைச்ச ஒரு குட்டி பையன், அவன் தான் என்னை காப்பாற்றினான், நீ தாண்டா எனக்கு கவசம், நீ என் கூட தாண்டா இருக்கணும், நீ மட்டும் இல்லைன்னா என் உயிர் போயிருக்கும். இந்த டைலாக் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை. ரெட்ரோ படத்தில் ஜோஜு ஜார்ஜ் எண்டம் அவனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டின ஒரு விஷயந்தான். அதே தான் இதுலேயும் வருது. நான் இதை ஆல்ரெடி கொஞ்சம் யோசித்தேன். சரி, ஓகே, என்னப்பா இது ஒரே மாதிரி இருக்குமே கதை அப்படின்னு யோசி. ஆனால் இதில் என்னென்னா, கமல் சார் அந்த குட்டி பையன் எடுத்து வளர்க்குறதும், அப்புறம் அந்த பையன் என்னுடைய தங்கச்சியை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா, அந்த தங்கச்சியை நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் கமல் சார் தேடுறதும், அவர் தேடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 17 இல்லை 20 வருஷமாக தேடிட்டு இருக்கார். 1990 கிட்ட நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு 2006 கிட்ட வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கமல் எடுத்தோடனே ஒரு மர்டர். அந்த மர்டரில் வழக்கம் போல் நாசர் சார் அவருடைய ஆக்டிங், அவருக்குன்னு ஒரு தனித்துவம் எப்பொழுதுமே உண்டு. அவர் என்னன்னா, கதையில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் கமல் சாரோட அண்ணனாக வரார். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில் கமல் சார் ஒரு மர்டர் ஒன்று பண்ணிடுறாரு. அந்த மர்டரில் சக்திவேல் நாயகனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி போகிறப்போ அடுத்தது எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்லி யார் அந்த குட்டி பையன் ஒருத்தரை தூக்கி வச்சுருந்தாரு. அந்த குட்டி பையன் தான் சிம்பு. அந்த சிம்பு அடுத்தது நீ தான் அப்படின்னா, அவர் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவர் வராப்பில். உடனே எப்பவும் போது அதுவும் இட்ஸ் ரெகுலர் ஸ்டோரி. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே செக்கச்சே வந்த வானம் அப்படிங்கிற படத்துலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதாவது என்னென்னா, நான் இருக்கும்போது எப்படி அவனை சொல்லலாம், அடுத்த வாரிசுனா நான் தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது நாசர் அண்ணன்காரன் அவர் சொல்கிறார், நான் இருக்கும்போது ஒன்றை சொல்லிட்டு போயிட்டானே, எனக்கு அது வலிக்காதா, ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் எங்கேயுமே பெருசாக அதை எஸ்டாப்ளிஷும் பண்ணல, ஜஸ்டிஃபையும் பண்ணல. அதுக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் சிம்புவோட கேரக்டர் வரும்போது கொஞ்சம் அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் சிம்பு அண்ட் கமல் சாரோட கான்வர்சேஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் ரசிக்கும்படியாக. அதுலேயும் ஆல்ரெடி நாயகன் படத்தில் அந்த கதையில் அவர் தூத்துக்குடியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பாஷை, அந்த சுச்சுவேஷன் அது. ரெண்டாவது என்னன்னா, மணிரத்னம் அவர்கள் நிறைய படங்கள் இந்தியாவிலே எடுக்கிறார் அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயமா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் அடிக்கடி ஃபாரின் போயெல்லாம் எடுக்க மாட்டார். முழுக்க இந்தியாவே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் அப்படின்னு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் எப்பவுமே என்ன பண்ணுறாருன்னா, இந்த பேன் இண்டியா படங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்ட்டு, பாம்பேலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இப்படிலாம் கொண்டு எடுக்கிறப்போ இது ஒரு பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேன் இண்டியா திரைப்படத்தை மணிரத்னம் என்ன ஃபாலோ பண்ணார்னா, தமிழ் கலாச்சாரம் தான், ஆனால் அந்த குடும்பம் முழுக்க
டெல்லியில் வாழுது. ஸோ ஃபுல்லாக நார்த் இந்தியா, அரே பாய் சாப் ஏ கியா ஹே, அரே வாங்க இன்னைக்கு சபா ஜாலியாக இருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நார்த் இந்தியாவில் வசிக்கிற ஒரு தமிழ் குடும்பம். அந்த தமிழ் குடும்பம் எப்படிலாம் கொண்டாடுறாங்க, ஒரு கல்யாண நிகழ்ச்சினா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மணிரத்னம் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த படத்தில் வந்து பார்க்குறப்ப அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு எங்கேயோ டச் ஆன மாதிரி தோணும். ஆனால் நம்ம லைஃப்பில் அது எங்கேயுமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் மணிரத்னம் அவர்கள் காட்சி அமைப்பாக வைப்பார். அது ஒரு பெரிய ஒரு தனித்திறமை அப்படின்னே சொல்லலாம். நமக்கு நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி காமிக்கிறது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அங்கங்கே எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்கிறதுனால, அப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தெலுங்கு கேங்கு, அப்புறம் அந்த கேங்கு இந்த கேங்கு. ஆனால் இதில் எங்கேருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்தை எதுக்காக சர்ச்சையாக பேசுனாங்க, அதுவும் கமல் சார் வந்து இது தமிழ் என்பது கன்னடம், கன்னடம் என்பது தமிழ், தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னோன்னா, இந்த படத்தை கன்னடத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக அப்ஜெக்ட் பண்ணுறோம், கர்நாடகாவில் அந்த படத்தை தடை செய்யுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இதெல்லாம் ஓகே தான். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி முதல்ல ஓடணும் இல்லையா? அப்புறம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி ஓடினா கர்நாடகாவில் ஏன் ரிலீஸ் ஆகலாங்கிறத ரொம்ப யோசிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டிலே நீங்கள் மக்கள் பார்த்துட்டு வந்து பெரிய ஏமாற்றத்தோட தேட்டர்லேருந்து வெளில வராங்க. காரணம் என்ன? நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இல்லை. இப்போ காட்சி அமைப்புக்கு வருவோம். காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படத்துடைய கேமராமேன் ரவி கே சந்திரன். ரவி கே சந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமாக டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஐ திங்க் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார்னு நினைக்கிறேன் ரவி கே சந்திரன். அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதை நினச்சி எடுத்தாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது, ஒரு மாதிரி இருட்டிலே இருக்குது. இருட்டில் இருக்கிறது மணிரத்னம் சார் படத்துடைய ட்ரெண்டு தானே சார், அது அவர் அப்படி தானே கதை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கதைப்படி பார்க்குறப்போ எல்லாமே வந்து இந்த ஒயிட் ஷாட், அதாவது இங்கிலீஷ் படத்தில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு பெரிய மாஸ் ஒயிட் ஷாட் அப்படிங்கிறத அடிக்கடி வைக்க மாட்டாங்க. எப்பவுமே டைட் க்ளோஸ்லேயே வச்சுப்பாங்க. அதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கைங்கிறது என்னென்னா இந்த ஃப்ரேமுக்குள்ளே பார்க்குறது தான் வாழ்க்கை. இந்த ஃப்ரேமுக்கு வெளியில் இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல முன்னாடி கார் ஒன்று போகுது, பின்னாடி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறார். ஆனால் இந்த பக்கம் ஒருத்தர் பசியால் போராடிட்டு இருக்கார். அதாவது பிளாட்ஃபாரத்தில் ஒருத்தர் இந்த பக்கம், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அப்போது வாழ்க்கைங்கிறது என்ன, இந்த ஃப்ரேம்குள்ளே பார்க்குறது தான். அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணார்னா ஃபுல்லாக மிட் ஷாட், டைட் க்ளோஸ், எல்லாத்துக்கும் இப்படி க்ளோஸ், இவ்வளோ க்ளோஸ் இவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு 3 பேர்னா 3 பேர் அப்படியே ஒருத்தர் சைடில் ஒருத்தர். இது வந்து ஒரு ஷார்ட் பியூட்டி அப்படின்னு வந்து தமிழ் சினிமாவில் பேசப்படுது. ஆமாம், ஏன்னா இப்போல்லாம் மேக்கிங்கில் அப்படி தான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஷார்ட்டாகவே ரவி கே சந்திரன் நடிச்சிருக்கார். மியூசிக் ஏஆர் ரகுமான். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் எங்கேயுமே ஓரளவுக்கு மனசில் பெருசாக ஒட்டலை அப்படின்னு சொன்னோன்னா உடனே கமெண்ட்டில் நீங்கள் என்ன போடுவீங்க, தெரியும்பா நீ ராஜா சார் ஃபேனு, அதனால தான் ரகுமான் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அது அப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க. ஆனாலுமே நான் சொல்கிறது என்னென்னா, பாடல்கள் தனியாக கேட்கும்போது நல்லாயிருக்கு, படத்தில் பார்க்கும்போது எதுவுமே எனக்கு பெருசாக ஒட்டலை. அதுலேயும் வந்து எனக்கு அந்த என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற பாட்டை கேட்கும்போது எனக்கு திடீர்னு கடல் படம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த படத்தில் வந்து நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கேன், அது ஒரு பாட்டு ஒன்று செமையாக இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி டியூன் சாயலில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சதுங்கிறது எனக்கு அப்படியே ரிசம்பிள் ஆச்சு ஓரளவுக்கு. அதே மாதிரி இந்த கதையில் கேரக்டர்ஸ் அண்ணனா நாசர் நடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது இந்த பக்கம் ஒய்ஃப் கேரக்டரில் அபிராமி நடிச்சிருக்கிறாங்க. அபிராமி ஒரு பக்கம் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா வந்து என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்கிறது, த்ரிஷா வந்து சார் மறந்து போயிட்டேன், ஆசை நாயகி, அதான் வந்து த்ரிஷாவோட கேரக்டர். ஸோ அந்த த்ரிஷாவோட கேரக்டரு அது ஒரு பக்கம் வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு கதை, அந்த ஏன் வந்து த்ரிஷா ஆசை நாயகி, அவங்க வந்து ஒரு 12 வயசில் அவங்கள வந்து என்னை விற்றுட்டு போயிட்டான், அந்த மாதிரி டான்ஸ் கிளப்பில் என்னை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததே இவர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கமல் சார் கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கம் தான் செமையாக இருக்கும். அபிராமி வந்து கேட்பாங்க, அங்கே தானே போனீங்க, அங்கேயே இருந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்தீங்க அப்படின்னோடனே உடனே இவர் வந்து இல்லைடே சக்கரை வியாதி பிபி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இது ஒரு வியாதி, அது எனக்கு அது பழக்கமாயிடுச்சு அப்படின்னாரு. அது சொல்லும்போது ஆஹா, எத்தனை வருஷம் கழிச்சு கமல் சார் அதை வந்து ஒரு டயலாகாகவே சொல்லி மக்கள் மனசில் இன்னும் புரிகிற மாதிரி எனக்கு அது ஒரு விதமான ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத சொன்னாருங்கிற மாதிரி ஒரு பார்வையில் இருந்தது. அது படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து
ஒரு கதைன்னு பார்க்கும்பொழுது பெருசாக கிடையாது. அதே தான் சேம். சிம்பு வந்து நம்பி அப்படியே சின்ன பையனை வந்து வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் சிம்பு மேலேயே சந்தேகம். அப்புறம் சிம்பு ஒன்று எங்கள் அப்பாவை கொன்னது நீதானே. இது எல்லாம் பழைய கதை. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நல்ல இயக்குனருக்கு வந்து நல்ல கதையாசிரியர் வேணும். இந்த கதையாசிரியர் வேணும் அப்படிங்கும்பொழுது மணிரத்னம் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நிறைய பேர் கதைகள், ஆர் செல்வராஜ், பாலகுமாரன், அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அவர்கள், இப்படிலாம் வந்து நிறைய கதையாசிரியர்கள் இருந்தாங்க. சுரேஷ் ராமகிருஷ்ணன், சுரா, அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கமல் சாரே கூட உட்காந்து எழுதியிருக்கார். மணிரத்னம் சார் ஒரு பக்கம் சீன் சொல்ல, கமல் சார் ஒரு பக்கம் சீன் சொல்லன்னு 2 பேரும் போட்டு மிக்ஸ் பண்ணி எழுதுனதில் சில விஷயங்கள் புதுசாக இருக்கிற விஷயங்களே பழைய கதையில் எடுத்து வச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கதைகள் அமைஞ்சு போச்சு. சரி, ஓகே, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த படத்துடைய ஃபைட்டு செம ஃபைட்டு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல கிளாசிக்காக இருக்குது ஃபைட்டெல்லாம். அதில் கமல் சொல்லவே வேண்டாம். அவர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு ஆள் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். ஒவ்வொரு ஷாட்டும் நடிக்கிறது, பேசுறது, கண் பார்வை இதெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நம்ம மனசை என்றைக்குமே கவர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்டிங் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கமல் சாரோட ஆக்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் படம் ஃபுல்லாக அந்த ஆக்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் படம் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு அங்கே கதை வேணும். அந்த கதைக்கு அங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல. அப்படியே லைட்டாக தூக்கம் வருது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லையே இது அந்த கதை இல்லையே, ஓ அவரா, ஓ இவர் வந்துட்டாரா, ஆமாம் தெரியும் இவருக்கு அவருக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, இப்படிலாம் வருது. அதில் வந்து நமக்கு ரொம்ப பழக்கமான சமீபத்திலோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து பக்ஸு வந்து ஒரு செம கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, அந்த போலீஸ்காரன் கேரக்டர். பக்ஸுடைய ஒரிஜினல் இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவதி பெருமாள் அவருடைய பேர். பக்ஸ்ன்னு கூப்பிட்டு எல்லாரும் பழக்கம். ஸோ பகவதி பெருமாளுடைய ஒரிஜினல் இதுவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து அப்படி ஸ்டாரிங்காக வச்சுக்கிறது. ஆக்சுவலாக பேய் படத்தில் தான் அந்த மாதிரி ஸ்டாரிங்காக வைக்கும். அவர் ரியல் லைஃப்பில் நார்மலாக நடக்கிற கதையிலேயே அந்த கண் ஸ்டாரிங்காக வச்சுருப்பாப்புல. ஆனால் அந்த கேரக்டர் இதில் வந்து கொஞ்சம் அந்த சிண்டு முடிஞ்சோன்ற கேரக்டர், நாரதர் வேலை பார்க்குறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அப்படியே ட்ராவல் ஆகுது. அந்த கேரக்டரை வந்து மர்டர் பண்ணுற சீனு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே அப்படி ஹீரோன்னுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து எதிர்பாராத ஒரு ஃபைட் சீன் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு ஜர்க்கை கொடுத்துச்சு. அது நான் ஒத்துக்கிறேன். அது நல்ல சரியான ஒரு ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீன் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே ஜர்க் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த படம் வந்து இந்த மாதிரி பொருட்செலவில் கிட்டத்தட்ட வந்து 200லேருந்து 300 கோடி, 200லேருந்து 300 கோடிக்கு இந்த படத்தில் அப்படி என்ன எடுத்தாங்க? காத்மண்டு, இமாலயா, அப்புறம் கமல் சார் வந்து எங்கேயோ போகிறேன்னு சொன்னார். கைலாசம் அது போகிறதுக்காக வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாரு. எந்த கைலாசம் தான் தெரில. அது நித்யானந்தோட கைலாசாவா இல்லை இதுவா அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல போனால் காத்மண்டு அந்த 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 இடத்த அப்படி காமிக்கிறாங்க. அந்த காத்மண்டு நேபாள் காமிக்கிறாங்க. நம்ம போனதில்லை, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அதை காமிக்கும்போது அந்த இடத்துல வழங்கும் போல் அந்த ஒரு நார்மல் ஸ்டோரின்னு வந்துடுது. அங்கேருந்து நான் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்ததுக்கப்புறம் என்னை கொலை பண்ண முயற்சி செஞ்சு நான் பள்ளத்தாக்கில் விழுந்ததுக்கப்புறம் என்னை சில புத்திஸ்ட் மாங்குகள் தான் காப்பாற்றினாங்க. அவங்க 2 வருஷமாக எனக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெயினில் வரும்போது சொல்கிறார். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு படத்தில் வந்து அதுவும் மணிரத்னம் அவருடைய படத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது எப்படி இருக்க போகுது. புத்திஸ்ட் மாங்கையே மணிரத்னம் சார் படத்தில் எப்படி வித்தியாசமாக காமிக்க போகிறாங்க அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஏன்னா அவர் நார்மலாக இருக்கிற கதையெல்லாம் காமிச்சிடலாம். வந்தோன்னா ஒரு புத்திஸ்மாக வந்து அப்படின்ட்டு 2 வருஷத்தில் அவர் வந்து அப்படின்னு கத்துறான்னா ஓகே. இதில் அப்படியே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்குள்ள ஒரு படம் பண்ணார் கமல் சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதில் தான் அந்த டியூ அப்படின்னு பூர்வம்லாம் அடிச்சுட்டு வருவாங்க. நான் ஒருவேளை அந்த மாதிரி தான் மாறிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து ரெகுலரான ஒரு டைப்லேயே தான் இருந்தது. ரொம்ப நார்மலாக இருந்தது அந்த ஷாட்லாம் பார்க்குறப்ப. அந்த ட்ரெயின் வந்து அந்த ஐஸ் கட்டியை அப்படி இது பண்ணிட்டு வர ஷாட் ஒன்று இருந்தது. அது என்ன சொல்கிறது, ஐஸ் கட்டி அப்படி பியர்ஸ் பண்ணிட்டு அப்படியே வர்றது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த ட்ரெயின்லாம் வர்ற தண்டவாளத்தில் ஐஸ் கட்டி இருக்கிறப்போ அது எப்படி வந்து அது அப்படியே
குத்தி கிழிச்சிட்டு வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் தான் இங்கிலீஷ் படத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. சில ஷார்ட்ஸ் ட்ரெய்லரில் காமிக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் அப்படி காமிப்பாங்க, அப்படி அந்த அதில் வர்ற மாதிரி. ஆனால் ரவி கே சந்திரன் வந்து அதை கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஒரு நார்மலாக எடுத்துட்டார். ஆனால் நல்லாயிருக்கு. நார்மலாக நான் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தேன். அந்த ஷார்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அவர் நினச்சா அதை எடுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த கேமராமேன். அவர் நினச்சா எடுத்துருக்கலாம். ஒருவேளை அங்கே ஏதாவது அந்த கோல்டு கிளைமேட் சப்போர்ட் பண்ணியிருக்காதா என்னன்னு தெரில. பட் அந்த ஷார்ட் கொஞ்சம் நினச்சிருந்தா எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து த்ரிஷாவோட கேரக்டரு, த்ரிஷா வந்து கமல் அவர்களுடைய ஆசை நாயகின்னு தெரிஞ்சும் சிம்பு ஆசைப்படுற ஒரு கேரக்டர், ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் சிம்பு ஆசைப்பட்டு கடைசியாக த்ரிஷா கிடைக்கல. பாவம் சிம்புவுக்கு அங்கேயும் பெரிய மைனஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பதிவு செஞ்சே ஆகணும், இது உண்மை. நமது தல அஜித்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒருத்தருக்கு வந்து அதிகமாக படங்கள் பண்ணலை, பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்கல, ஆனாலுமே ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது படங்கள்லாம், பெருசாக இல்லை அப்படின்னாலுமே ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது அப்படின்னா அது சிம்பு அவர்களுக்கு இருக்குது. மாஸ் ஸ்டார் வேல்யூ. அவர் வரும்போது இருக்கிற விசில் சத்தமும் அப்படியே அந்த ரசிகருடைய கொண்டாட்டமும் நம்மளை அப்படியே புல்லரிக்க வைக்கிது நமக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து சிம்பு அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நாசர், த்ரிஷா, அதுக்கப்புறம் பக்ஸு, அப்புறம் அந்த படத்தில் வந்து சின்னி ஜெயந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, வையாபுரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வில்லனாக தான் இருக்காங்க. யாருமே இதில் வந்து நல்லவங்களாக காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. வடிவுகரசியம்மா சூப்பர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. பட் அதுக்கான ஸ்கோப் 2-3 சீன் தான் இருந்தது, பெரிய சீன்கள் எதுவும் அமையப்படல. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய எழுதி வச்சதே கிட்டத்தட்ட ஒன்லைனில் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து என்னுடைய கூட இருக்கிற நண்பர் செல்வராஜ் அவர்கள் தான் வந்து படம் பார்க்கும்போது எழுதுவார். நான் ஒன்று ஒன்றா சொல்ல நான் வந்து ஒரு 4 விஷயம் தான் சொன்னேன். இது எழுதி வச்சுக்கோங்க, இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஆனால் அவர் எழுதி வச்சதை பார்த்தா மணிரத்னம் அவர்களே அப்படி எழுதியிருக்க மாட்டார் போல இருக்குது. அந்த லெவலுக்கு வந்து எழுதியிருக்கார் ஒன்லைனில். அதை படிக்கிறதுக்கே வந்து ஒரு 4 பக்கம் தேவைப்படுது. அதில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட தக் லைஃப் அப்படின்னா தன்னை காத்த சிறுவன், 5 வண்ண பூவே, குழந்தையின் ஃப்ளாஷ்பேக், உறுதலை, உன் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டான். இந்த டைலாக்லாம் கிடுன்னு உட்காந்து எழுதியிருக்கார். தியேட்டரில் உட்காந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த படத்துடைய டீமும் எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய ஒரே கருத்து. ஏன்னா அந்த எழுத்தில் வந்து கோட்டை விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தை பல ரிவ்யூவில் வந்து ரொம்ப கழுவி ஊற்றுறாங்க சார், ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எஸ், ஆஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு படமாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த கேமரா வச்சு எடுக்கிறது, அங்கே போயிட்டு ஒரு ஷூட் பண்ணுறது, டயலாகு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் சினிமாங்கிறது. வெளியில் உட்காந்து என்ன வேணாலும் நம்ம கருத்து சொல்லிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் அந்த காத்மண்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கோல்டில் வந்து மூக்குக்கெல்லாம் கட் ஆகிடும், அந்த அளவுக்கு கோல்டு இருக்கும். அப்படி ஒரு கோல்டில் போய் அதை ஷூட் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல போய் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை அது செட்டு போட்டாங்களோ, ஒருவேளை அது காத்மண்டு இல்லையோ, ஒருவேளை ஃபுல் ஏசியில் போட்டாங்களோ இருக்கலாம். ஏன்னா காத்மண்டு போகிறதுக்கு டூரிஸ்ட் பேக்கேஜ்லேயே கம்மியாக தான் ஆகும். நேபாளுக்கு 300 கோடி ரூபா செலவாயிருக்க. ஒருவேளை அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் இருக்கும். அந்த அந்த மலை எல்லாமே அப்படியே சேஜி பண்ணி நடுவில் நான் வந்து அந்த ஐஸ் இதில் கோல்டில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் இருக்கும். சில காட்சிகள் பார்க்கும்போது ரிப்பீட்டடாக இருக்குது. மரத்துலேருந்து கீழே விழுறாரு, ஒவ்வொரு மரமாக டாப்புன்னு விழும்போது குணா 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 அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு புதுசாக தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. கமல் ஜெயிலுக்கு போகிறது நிறைய எழுதி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையை தேடுதல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது என்ன தேடுறாங்க அப்படிங்கிறது நீங்களும் படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவருக்கு என்ன எழுதினாரோ அப்படி தான் படமும் இருக்குது. பிள்ளையை தேடுறது, என்ன பிள்ளையை தேடுறது, அது எங்கே போச்சு புள்ள, யார் புள்ள, எப்படி அது அப்படிங்கிறதையும் படத்தில் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில கேரக்டர்லாம் வந்து வந்தது போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து இதில் சிம்புடைய தங்கச்சி கேரக்டராக வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க கட்டாகுஸ்தியிலலாம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாமன் படத்தில் சூரியோட நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் டெல்லி காமிச்சிருக்கிறாங்க. டெல்லி காமிச்சது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்தோன்னா கமல் சார் ஃபுல் பிளாக்கில் வர்றாரு. ஃபுல் பிளாக் ஷர்ட்டில் வரும்போது அபிராமி வந்து காவி துணி வச்சுருக்காங்க. ஒரு ஷார்ட் அடி வச்சுருக்கிறாங்க, கருப்பு காவி. எதுக்காக இந்த கருப்பும் காவியும் ஒன்று சேர்ந்தது? எதற்காக கருப்பு காவியை துரத்தி வருகிறது?
இதெல்லாம் நம்ம இப்படி பேச முடியாது. அரசியல் நோக்குகள் இருக்கலாம், அந்த நோக்குகளை திரை வடிவாக நாம் சொல்ல முடியாது. அது வேற ஒரு இதுவாக சொல்லணும். கமல் சார் வழக்கமாக பேசும்போது லைட்டாக குழப்பமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே பாருங்கள், நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனு, இவன் வேணுன்ட்டே கமல் சார் பற்றி சொல்கிறான்னு சொல்லிட்டாங்க. நான் உலகநாயகன் கமல்ஹாசனோட படம் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். கமல் ஃபேன்ஸ்லாம் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம பேசுகிறது தான் தக் லைஃபே, அந்த தக் லைஃப் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வேறு ஏதாவது விட்டனான்னு தெரியல, ஏகப்பட்டது இருக்குது. இந்த படத்தில் இப்படி பிச்சு பிச்சு சொல்லியிருக்கேனே. அசோக் செல்வன், ஐயோ கதை என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் செல்வராஜ் வந்து சொல்கிறாரு, இது ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னாரு. என்ன சார் கதை அப்படின்னா, நாயகன் படத்தில் அந்த ஒரு பையன் வந்து கமலை சுடுவானே கடைசியாக, ஆமாம் டின் ஆனந்த், அந்த கேரக்டர் தான் இதில் இவர் சிம்பு பண்ணியிருக்கார். ஆமாம் கரெக்டு தான். ஸோ டினு ஆனந்தன் சொல்கிறார், நாக்கர் பாபா மேரா பாபா மர்கியா அப்படின்னு வரல. அந்த கேரக்டர் அப்படியே வந்து கமலையே கொல்ல நினைக்கிற கேரக்டர் தான் சிம்புவோட கேரக்டர். அப்படியே கடைசியாக சிம்புவும் கமலும் சேர்ந்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத படத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அதுதான். அதுக்கப்புறம் அதில் நாசர் கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை சொல்லிட்டாங்க போல இருக்கு அசோக் செல்வன்ட்ட, நாசர் வந்து நாயகனில் வந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நிற்கிறார். நாயகனில் வந்து நாசர் ஒரு லுக் கொடுப்பார், அதே லுக்லேயே வந்து நிற்கிறார். ஒரு படத்தை பற்றின விமர்சனம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தார், சார் என்ன சார் விமர்சனம்னு சொல்லிட்டு கதை ஃபுல்லாக சொல்கிறீங்க, அப்புறம் கதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு இது அது இருக்குதுங்கண்ணா, இதெல்லாம் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவோம், 5 நிமிஷம் தான் பண்ணோம், ஆசையாக தான் இருக்குது 5 நிமிஷத்தில் சொல்லணுன்னு. ஆனால் படம் 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் ஓடி இருக்குதே, அது எப்படி 5 நிமிஷத்தில் சொல்கிறது? சரி 5 நிமிஷத்தில் சொல்லனாலும் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லலான்ட்டு இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன். நிறைய நேரம் போயிருக்குது. அப்போ கேமராமேன் எத்தனை நிமிஷமாக போயிருக்குது? 25 நிமிஷம் போயிருக்குது. உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு, பட் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது சும்மா ஆடியோ மட்டும் கேளுங்க. ஆக்சுவலாக இந்த ஆடியோ கேட்டப்பே உங்களுக்கு எதுவும் புரியாது, படத்தை பார்த்தீங்க அதுக்கு மேலே ஒன்றுமே புரியாது. அதனால் காஷனோடு இருந்துருக்குறேங்க. மணிரத்னமுடைய ஃபேனாக இருந்தால் நீங்கள் படம் பாருங்கள், கமல் சாரோட பெரிய ஃபேனாக இருந்தாலும் பாருங்கள். கேமரா எனக்கு பிடிக்கும், கேமரா ஆங்கிள் பார்க்கணுன்னா பாருங்கள். இது ஒரு லைப்ரரியில் நிறைய லைப்ரரி, ஐயோ எவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறது. ஒரு லைப்ரரியில் ஒரு ஷார்ட் அந்த இடத்துல வச்சுருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா மௌனராகத்தில் வருவார்ல கார்த்திக், எல்லாத்தையும் முள்ளிங்க 10 மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன், புக்கு பிடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதே லைப்ரரியில் திரும்ப ஷார்ட், நோ லொக்கேஷன் சேஞ்ச், நம்ம நேராக போகிறோம் அந்த லைப்ரரியில் உட்கார வச்சு அதே இடத்துல அப்படியே எடுத்துடுறோம் அப்படின்னு. எனக்கு ஜெயராம் சார் மணிரத்னம் சார் மாதிரி பேசினது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால் வந்து நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தக் லைஃப் அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம பசங்க மீமில் வந்து போடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் டப்புன்னு ஒரு கவுண்டர் கொடுத்தா டக்குன்னு ஒரு கிளாஸை போட்டு தக் லைஃப் அப்படின்னு போடுவாங்க. இந்த படத்துக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு படத்தை பற்றி பெருசாக தவறு சொல்லக்கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ஏமாற்றம் வந்ததுனால ஓரளவுக்கு சொல்கிறேன். ஆனாலும் பெருசாக சொல்லலை. படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திரைக்குறள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.